எங்க அம்மா சிக்கன்ல கோலா உருண்டை சூப்பரா செய்வாங்க. வாங்க எப்படி செய்றாங்கன்ட்டு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பொட்டு கடலை, துருவின தேங்காய், சால்ட், எல்லாம் போட்டு நங்குன்னு திரிக்கணும். எல்லாம் போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆட்டாங்கல்ல நம்ம கையில அரைச்சு எது செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிக்கன் ஆட் பண்ணி அரைக்கணும். இப்பதான் கிரைண்டர் மிக்ஸின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துலாம் எல்லாம் கையால தான் அரைச்சு செய்வாங்களாம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. லைட்டா 2-3 டிராப் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். நம்ம ஆட்டாங்கல்ல கையில அரைச்சு செஞ்சா நல்ல டேஸ்ட் மட்டும் கிடைக்காது, கைக்கு நல்ல எக்ஸசைஸும் கிடைக்கும். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். குட்டி குட்டியா பால் மாதிரி உருண்டை செஞ்சுக்கணும். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைக்கணும். அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தணும். உருண்டைய பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டுக்கணும். லைட்டா ஜென்டிலா கரண்டியை வச்சு திருப்பி விடணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாருங்க, சிக்கன் கோலா உருண்டை வேகறத பார்த்து எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது. ஹாய், சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஜாலி. சிக்கன் கோலா உருண்டை சீக்கிரமா செஞ்சிடலாம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.